பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்க கூட பேசுறாருல்ல. எனக்கு தெரிஞ்சு அற்புதமாக எண்ணப்படுகிற ஒரு மனிதனை, ஒரு ஊழியத்தை கர்த்தர் எப்பவுமே கவனித்து பார்க்கிறவராய், அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஊழியம் ஒருவேளை மனிதனுடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியும், ஆனால் ஆண்டவர் அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியமாய் வைத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாய் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் என் வழியில சந்தித்து, பாஸ்டர், நான் உங்களுடைய யூடியூப் மெசேஜை கேட்டேன். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமா ஆறுதலாக, நான் என் மனைவி வீட்டில் போய் கேட்டோம். அந்த வார்த்தை எங்களை ஏதோ செய்கிறதை நான் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்காக பிரேயர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நல்லா அவனை கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரை அறியாத மனிதர்களை கூட தொடுவதற்கு வல்லமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்க கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்களையும் தொடும். ஏசாயா 52 அதிகாரம் 12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்களேன், எனக்கு முன்னாடியும் அவர் இருக்கிறார், எனக்கு பின்னாடியும் அவர் இருக்கிறார். 139 சங்கீதம் சொல்லுகிறது, தாவீது இப்படி சொல்லுவார், முற்புறத்திலும் பின்புறத்திலும் என்னை நெருக்கி ஏவுகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கை என்னை பிடிக்கும். சட்டைகள் அடித்து பறந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அப்படின்னா என்ன? தாவீதுடைய ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். ஆம் தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு முன்பாக உங்களை காக்கும்படி கடந்து போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாய் நடத்தப்பட்ட போது அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் கடந்து போனதை வேதத்துல வாசிக்கிறோம். மக்களின் சம்பமாய் மேக சம்பமாய் அவர்களை பாதுகாத்ததை வாசிக்கிறோம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசே, நீ தைரியமா போ, என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளை, இஸ்ரவேல் தேவன் உங்களுக்கு முன்பாய் போகிறார், உங்களுக்கு பின்னால் காக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு இதுக்கு மேல ஒரு ஹை செக்யூரிட்டி பாதுகாப்பு யாருக்குங்க வேணும்? உலகத்துல பெரிய பெரிய பிரதமர்களுக்கு, அதிபர்களுக்கு, அமைச்சர்களுக்கு பெரிய பெரிய காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கும். நல்லா கவனிங்க, அந்த பாதுகாப்பை மீறி கூட அநேக தவறுகளை நடந்ததை நம் சரித்திரத்துல வாசித்து இருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எனக்கு முன்பும் அவர்தான், என் பின்பும் அவர்தான். 16 சங்கீதத்தில் தாவீது சொல்ல, அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை, என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். சகரியால வாசிக்கிறேன், நான் அவர்களை சுற்றி அக்கினி மதிலாய் இருப்பேன். உங்களையும் என்னையும் சுற்றி ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. அது பரலோகத்தின் பாதுகாப்பு. ஒருவனும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற, நீங்க சொல்லுங்க, என்னை சுற்றி ஒரு விசேஷ பாதுகாப்பு உண்டு. எலிசாவை காக்கும்படி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலை முழுவதும் இறங்கினத வேதத்துல வாசித்திருக்கு. ஒரு தனி மனிதனுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பா? நீங்க ஆண்டவரை நம்பி நிக்கிறீங்களா? அவர் தான் உங்கள் தகப்பன்னு வாழறீங்களா? அவர் எதிர்பார்க்கிற பசுத்தோடு, உண்மையோடு, நீதியோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற பாதுகாப்பை மீறி ஒருவனும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உள்ளங்கையில வரைந்திருக்கிற தேவன் தொடுகிற, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு முன்பாய், ஊழியத்துக்கு முன்பாய், உங்களோட பிசினஸ்க்கு முன்பாய் கர்த்தர் போறார். எனக்கு எதிராக எழும்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பத்துக்கு விரோதமா இப்படி ஒரு மனிதன் எழும்பிட்டான்னு நினைக்கிறீங்களா? என் ஊழியத்துக்கு விரோதமா இப்படி ஒரு பிசாசு, இப்படி ஒரு மனுஷனை எழுப்பிட்டான்னு நினைக்கிறீங்களா? சொல்ல, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் தேவனே, நீர் எங்களுக்கு முன்பாக போகிறவர், எனக்கு பின்னால் இருக்கிறவர், என் வலதிலும் இடதிலும் என்னோடு இருக்கிறவர். வலதுக்கு என் தலையின் கீழ் இருக்கும், நீர் என்னை அணைத்துக் கொள்ளுகிறேன். தைரியமாய் சொல்லுங்க, ஒருவனும் என்னை சேதப்படுத்த முடியாது. உங்க அனுமதி இல்லாம உன்னதமானவர் உங்க சட்டைக்குள்ள இருக்கிற என்னை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. தைரியமா நெல்லுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இஸ்ரவேலின் தேவன் எங்கள் முன்பாய் கடந்து போகிறீர். எங்கள் பின்னால் காக்கிற தெய்வனா, எங்கள் வலதும் இடதிலும் நிற்கிறவரா, அக்கினிமதிலா எங்களை சூழ்ந்திருக்கிறவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்க ஒரு பிள்ளைகளையும் அப்படியே நடத்தும், பாதுகாத்து சட்டைகளுக்குள்ள ஒழித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.